அனைவருக்கும் வணக்கம். சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக மத்திய அரசின் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டு வராங்க. குறிப்பாக தமிழக மக்களுக்கு அடுத்த 3 மாதங்களுக்கு ரேஷன் பொருட்கள் இலவசமாக ஒரே கட்டமாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் HDFC வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி மற்றும் பந்தன் வங்கி உள்ளிட்ட 3க்கும் மேற்பட்ட வங்கிகளுக்கு பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது 5 முறைக்கு மேல் அவர்கள் பணம் எடுத்தால் அவர்களுக்கு 23 ரூபாய் அபராதமும், கூடுதலாக எவ்வளவு ரூபாய் பணம் எடுக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படும் தற்போது HDFC வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது அவங்களோட மொபைல்ல UPI மூலமா ஸ்கேன் செஞ்சு பணம் எடுத்தாலும் அதுவும் 5 முறையில் கட்டணங்களாக வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதுவும் கணக்கில் வரும் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக பஞ்சாப் நேஷனல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 5 முறைக்கு மேல் அவர்கள் பணம் எடுத்தால் அவர்களுக்கும் 23 ரூபாயாக அபராத தொகையாகும் பிளஸ் ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மூன்றாவதாக பந்தன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதாவது இதற்கு முன்பாக அவர்களுக்கு கூடுதலாக பணம் எடுப்பதற்கான வசதி கொடுக்கப்பட்டாங்க. தற்போது 50,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய் வரை மட்டுமே எடுக்க முடியும் என தற்போது அந்த வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு 5 முறை மேல் பணம் எடுத்தால் அவர்களுக்கு 17 ரூபாய் கட்டணம் பிடித்தம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. கூடுதலாக அவர்கள் எவ்வளவு பணம் எடுக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக நகை பிரியர்களுக்கு தற்போது அதிர்ச்சி தரும் செய்தி தற்போது வெளியாகிறது. அதாவது கடந்த சில நாட்களாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் பதற்றம் காரணமாக நகைகள் மீதான விலை கடுமையாக குறைந்துள்ளது. அதாவது 17,000 ரூபாய் அளவுக்கு கணிசமாக குறைந்து கொண்டே வந்த நிலையில் மீண்டும் தங்கத்தின் மீதான விலை உயர்ந்து கொண்டே செல்வதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இன்றைய நாட்கள் தங்கத்தின் மீதான விலை 1,840 ஒரு சவரனுக்கு உயர்த்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி 1 கிராம் 13,660 விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர். ஒரு சவரன் தங்கத்தின் மீதான விலை 1,09,280 அதாவது 1,09,280 விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்த மட்டும் அல்லாமல் இப்போ ரீசெண்டா நகை பிரியர்களுக்கு அடுத்த மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு நகைகள் மீதான விலை கணிசமாக குறைய தொடங்க அறிவிக்கப்பட்டாங்க. அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் போர் பதற்றம் மீண்டும் நீடிக்க உள்ளதன் காரணமாக நகைகள் மீதான விலை கணிசமாக மீண்டும் குறைய உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் வெள்ளி மீதான விலையும் தற்போது குறைந்து கொண்டே வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது நிலவரப்படி 250 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தற்போது 1 கிராமுக்கு அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்த சில நாட்களுக்கு நகைகள் குறைந்த பிறகு அனைவரும் கட்டாயம் மீண்டும் சென்று நகைகள்ல கண்டிப்பாக ஆர்வம் காட்டுவார்கள் என அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள்ல எல்பிஜி கேஸ் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் புக்கிங் செய்யும் போது கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களுக்கு ஏற்றவாறு அதற்கான தேதி மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதாவது 25 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என நகர்ப்புறங்கள்ல அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் கிராமப்புறங்கள்ல 45 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது நிலவரப்படி அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என அறிவிக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் தற்போது மீண்டும் எல்பிஜி கேஸ் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் பாரத் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கும் இந்தியன் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கும் தற்போது புக்கிங் நம்பர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது நீங்க முன்பதிவு செய்வதற்கு தற்போது இங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட புக்கிங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க பாரத் கேஸ் சிலிண்டர் நம்பர் நீங்க பயன்படுத்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெச்பி நம்பர் நீங்க பயன்படுத்தீங்கன்னா அதுக்கு நீங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்து நீங்க பதிவு பண்ணிக்கலாம். இந்தியன் கேஸ் பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்தா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்க
மெசேஜ் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களாக புக்கிங் செய்வதில் தாமதம் ஏற்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. 25 நாட்கள் முதல் 30 நாட்களுக்கு பிறகு புக்கிங் செய்யப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மிக மகிழ்ச்சி தரும் செய்தி கொடுக்கப்பட்டனர். அதாவது மத்திய அரசின் நீண்ட அதிரடி அறிவிப்பு கோடைக்கால வெயில் தாக்கத்திலிருந்து மக்களை காத்திருப்பதோடு உணவு பாதுகாப்பு உறுதி செய்யும் ஒரு மிக சிறந்த முன்னேற்பாடாக தற்போது கருதப்பட்டு உள்ளனர். அதாவது ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் இருந்து அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் ஒரே கட்டமாக பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என தற்போது மத்திய அரசு மகிழ்ச்சி தரும் செய்தி கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக கடும் வெயில் காலங்கள்ல மக்கள் மீண்டும் மீண்டும் கடைகளுக்கு சென்று சிரமப்படுவதை தவிர்க்கவும் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை உறுதி செய்யும் இந்த திட்டம் செயல்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதனால பொதுமக்கள் தங்களது தேவைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு பூர்த்தி செய்து கொள்ள முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. கோடை விடுமுறை மற்றும் விழா கால தேவைகளுக்கும் இது பெரும் உதவியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுமே கைரேகையை கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பாக அவர்கள் கைரேகையை கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு மிக முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகையாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் 2000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை கொடுக்கப்படுவாங்க. அதனால நீங்க ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை பெற தகுதியான நபர்களாக இருந்தால் உடனடியாக எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் உங்களோட ரேஷன் அட்டை பார்த்துக் கொள்ளுங்க. அதாவது நீங்க குடும்ப தலைவியாக கட்டாயம் இருக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்களோட ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் கட்டாயம் ரேஷன் கடைகளுக்கு சென்று அவர்கள் கைரேகையை பதிவு செய்து வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக வழங்கக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவிகள் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றால் கட்டாயம் உங்களோட ரேஷன் அட்டையை எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் உடனடியாக அப்டேட் செய்து கொள்ளுமாறு தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆதார் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். அதாவது ஆதார் கார்டுல நீங்க சில திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு குறிப்பிட்ட அவகாசம் மட்டும் கொடுக்கப்படுவாங்க. நீங்க உங்களோட பிறந்த தேதியை மாற்றப்பட வேண்டும் என்றால் உங்களோட வாழ்நாள்ல ஒரு முறை மட்டுமே இதை மாற்றிக்கொள்ளப்பட முடியும். அதற்கான சரியான சான்றிதழ் நீங்க சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பாலினம் மாற்றப்பட வேண்டும் என்றால் இதுவும் வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தம் செய்யப்பட முடியும். பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால் வாழ்நாள் முழுவதும் 2 முறை மட்டுமே பெயர் மாற்றம் செய்து கொள்ள முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் நீங்க பல்வேறு முறைகள் மாற்றிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதாவது நீங்க எத்தனை முறை வேண்டாமானாலும் மாற்றிக்கொள்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்க அட்ரஸ் அதாவது முகவரி மாற்றம் செய்து கொள்ளலாம். உங்களோட மொபைல் நம்பர் மாற்றம் செய்து கொள்ளலாம். உங்களோட கைரேகை, உங்களோட கண் கருவிழி, புகைப்படம் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க அப்டேட் செய்து கொள்ளலாம்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை தாண்டி திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் மண்டல அலுவலங்கள் அதாவது ஜோனல் ஆபீஸ் நேரில் சென்று சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.